செய்தியை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே திருமணஞ்சேரி பகுதியில் அக்னி ஆற்றில் இரவு நேரங்களில் மணல் கொள்ளை நடப்பதாக புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யாவிற்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் நள்ளிரவில் திடீர் ரோந்து பணியில் மேற்கொண்ட கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா ஆற்றில் மணல் கடத்தி சென்ற டாடா ஏஸ் வாகனத்தை விரட்டி பிடித்த வீடியோ தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோ காட்சிகளை ஒருபுறம் பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா நள்ளிரவில் திடீர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது மணல் கடத்தலை துணிச்சலாக தடுத்த அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாக்யராஜ். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனுமதியின்றி செம்மண் மற்றும் மணல் கொள்ளை அதிகளவில் நடைபெறுவதாக ஏற்கனவே நியூஸ் தமிழ் வாயிலாக செய்திகள் வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையிலேயே வாகன தணிக்கையில் அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு மணல் கடத்தும் கும்பலை பிடித்து வருகின்றனர். அந்த வகையிலேயே இரவு நேரத்தில் கரம்பக்குடி பகுதியில் ஆற்றில் மணல் நடைபெறுவதாக கோட்டாட்சியர் ஐஸ்வர்யாவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையிலேயே சம்பவ பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட ஐஸ்வர்யா மணல் ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட டாடா ஏஸ் வாகனத்தை விரட்டி சென்றுள்ளார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் டாடா ஏஸ் வாகனத்தை விரட்டி சென்று மடக்கி பிடித்த போது டாடா ஏஸ் வாகனத்தை ஓட்டிச் சென்ற ஒருத்தர் பாதியிலேயே வாகனத்தை விட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதையடுத்து டாடா ஏஸ் வாகனத்தை பறிமுதல் செய்த கோட்டாட்சியர் கரம்பக்குடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். TN 20 பதிவெண் கொண்ட வாகனம் என்பதால் மணல் திருட்டில் யார் ஈடுபட்டார்கள் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் மணல் கொள்ளை நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில தான் கோட்டாட்சியர் மிகவும் துணிச்சலாக செயல்பட்டு டாடா ஏஸ் வாகனத்தை விரட்டி பிடித்த வீடியோ தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ்.